கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், இன்றும் நம்மளோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தம் இன்றைக்கும் நம்மை வழி நடத்தி செல்லும். தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தொனித்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்கள் கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்வதற்கு இந்த நாளை நம்மளுக்கு பிரயோஜனமாக மாற்றி தருவார். யோவான் 10:27 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சத்தம் உங்களை பாதுகாக்கும். இந்த வசனத்தில் மெய்ப்பனும் ஆடுகளும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சத்தம் நம்மை பாதுகாக்கும். ஒரு மெய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆடுகளை பாதுகாக்கும். இந்த வசனத்தில் மெய்ப்பனும் ஆடுகளும் உதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்தோம்னா ஒரு மெய்ப்பன் இருப்பார், அநேக ஆடுகள் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டையும் அறிந்தவன் தான் மெய்ப்பன். ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒவ்வொரு சத்தத்தை அவர் வச்சிருப்பார். சத்தத்தை கேட்கும் ஆடுகள் பாதுகாக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட பாதுகாப்பு? The protection is not just for the present but also for the future. அந்த பாதுகாப்பு தற்போதைய பாதுகாப்பு மட்டுமல்ல, எதிர்கால பாதுகாப்பும் கூட. When you read the word of God, the voice of God protects you. இன்றைக்கே அவர் சத்தம் உங்களை எல்லாவித தீங்கிற்கும் பாதுகாக்கும். நீங்கள் இன்னும் அறியாத வாதைகளுக்கும் நீங்கள் இன்னும் பார்த்திடாத ஆபத்துகளுக்கும் உங்களை பாதுகாக்கும் அவருடைய சத்தம். அதுதான் அந்த வசனத்தில் படிக்கிறோம், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்படி என்றால் பின்பற்றுகிறதுன்னு அர்த்தம். ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்தை பின்பற்றுகிறது. இன்றைக்கு நாமும் அந்த சத்தத்தை கேட்டு பின்பற்றும் பொழுது நமக்கு தேவையான பாதுகாப்பை தேவன் அப்படி சத்தத்தில் வச்சிருக்கிறார். அது நமக்கு வழங்கப்படும். ஒருவேளை அவருடைய பாதுகாப்பின் சத்தம் நமக்கு பின்பற்ற கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அவருடைய ஆடுகள், ஆகவே அவருக்கு பின் செல்வோம், பின்பற்றுவோம், பாதுகாக்கப்படுவோம். இன்றைக்கும் சத்தத்தை கேட்டு பின் செல்வதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பின் செல்லும் பொழுது, நாம் பின்பற்றும் பொழுது அவருடைய பாதுகாப்பு நம்மளுக்கு அருளப்படும். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்காக இருக்கிறது. அவருடைய சத்தத்திற்குள்ள பாதுகாப்பு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த சத்தம் உங்களை வழிநடத்தி, உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரித்து கொள்ளும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார்.